இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்ககிட்டயே சொல்றேன், உட்கார் ப்ளீஸ். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, கமிட்மெண்ட், கிரெடிட் கார்டு பில்லு, ஹவுசிங் லோனு, கார் லோனு, ஒரு ரூபாய் கூட கையில நிக்காது. ஃபுல்லா கடனு. வெறியாயி மன உளைச்சிக்கு ஆளாயிட்டேன். நம்ம ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒண்ணு செஞ்சிடறோம். சொல்லு, என்ன பிரச்சனை சொல்லு மக. கடன் தானே, திருப்ப முடிஞ்சா திருப்பணும், இல்லைன்னா எப்படி ஆயிட்டு போகுது. வட்டியை கட்டி வைப்போம். சம்பாதிச்சோம், இந்த சீட்டை முடிச்சிட்டாக்கும் அப்புறம் ஒரு சீட்டை சேர்ந்து எடுத்துட்டு வருது. என்ன பண்றது? விவரம் தெரிஞ்சதுல இருந்து நகையெல்லாம் பேங்க்ல இருக்குது. நகை என்னமா இருக்குதுன்னு சொல்ற, கண்ணிலே காட்டலாமா? நகையவே நான் பாக்கல அப்படின்னு. ஒரு செயின் நான் போட்டு போனேன் பாலகுச்சியில இருந்தப்போ, பார்த்தாதான் தெரியும். மற்ற செயின் ஒண்ணு கூட எடுத்துட்டு வந்ததையும் பார்த்தேன். இந்த 3 பவுன் செயின் 6 எடுத்தது பாத்தியா? அதே கொண்டு வச்சு அங்க இருந்து போட்டுட்டு வந்தேன். வீட்டுல இருந்தாங்க, அப்புறம் எப்போ கொண்டு வச்சேன், அவ்வளவுதான். போய் முடியல. இதுல 70,000 இங்க இருக்குதா நம்ம பேங்க்ல, அங்க ஒரு 60,000 இருக்குதா, இதே 1.30, அங்க ஒரு 1.35, 1.35 1.30 எவ்வளவு? 2,65,000 ஆச்சா? 1.35 3 லட்சத்துக்கு 3 லட்சம் கிடைக்குதா? 2 65, இதுல ஒரு 35, 3 லட்சம் ரூபாய் இருக்குதுடா. நாங்க மட்டும் வட்டி காசா இருக்கு. எவ்வளவு கட்டிட்டு 12,000 10,000க்கு மேலதான் கட்டணும். இப்ப என் காசு, எனக்கு காலேஜ்ல கொடுத்த காசு ஏறினது, எக்ஸ்ட்ரா 5,000 ரூபாய் இருந்த காசு எல்லாம் அந்த வட்டிக்கு தான் என் காசு தான் கட்டணும். நீங்க சொல்லிட்டு 12,000 ரூபாய் வட்டி கட்டணும். 1.35 இல்லையா? வருஷத்துக்கு நகைக்கே 30,000 கம்மியான வட்டியில வச்சுக்கிட்டே கட்டுறோம். இது பூரா அந்த வெளியில வாங்கிட்டு இன்னும் ஏகப்பட்ட வட்டி போகும். அது இல்லாம 1,500 ரூபாய், 50,000க்கு 1,500 ரூபாய் வட்டி போகுது. 15 ரூபாய் வட்டி. அது வீடியோ போடுறதுன்னா எனக்கும் புரியல. புரியுது ஏதோ இந்த வீட்டுல பாக்குறோம்னு சொல்லி சொல்றாங்களா, அந்த இதுதானே? நீ செல்லுல பாக்குறீல்ல வீடியோ, அது மாதிரி வீடியோ எடுத்து போட்டோம்னா அது நிறைய பேர் பாக்குறாங்கன்னா நமக்கு செல்லுக்கு தானே போவோம். நீ போடுறது செல்லுக்கு போவோமா, எதுல போவோம்? செல்லுக்கு எதுல யார் செல்லுல வேணா பாக்கலாம். யூடியூப்ல வர்றதுதானே. இப்ப இந்த யூடியூப்ல வர்றதெல்லாம் அது உண்மையானது. அது மாதிரி யாராவது எடுத்து இது மாதிரி போடுவாங்க. சரி போ பாப்போம், என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதாச்சும் வீடியோ போறேன் பார்ப்போம். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் கிடைக்கும், வரும். நம்பிக்கையா சரி, நம்பிக்கையா சரிட்டேன். வாழ்க்கையில ஒரே ஒரு தத்துவம் தான், என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.